அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக இசைவாணி அப்படிங்கிற ஒரு கானா பாடகி பாடின ஒரு பாடல் ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இந்த பிரச்சனை இது ஏற்படுத்தினது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு திருமாவளவன் இதற்கு கொடுத்த விளக்க உரை இருக்க பாருங்கள், அதை இன்னும் அதிகமாக எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்குது இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லலாம். என்ன விளக்கம் கொடுத்தாரு, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, இந்த நீலம் பண்பாட்டு மையத்துடைய ஃபவுண்டரான ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் எப்படி ஒரு தப்பான சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக 2019ஆம் வருஷம் வெளியான இந்த ஒரு ஆல்பம் தான் ஐயம் சாரி ஐயப்பான்ற ஆல்பம் மக்களே. இசைவாணின்ற கானா பாடகி பாடின ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீலம் பண்பாட்டு மையம்ன்றது என்ன பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அதாவது ஒரு கேஸ்ட்லெஸ் டீம் அப்படிங்கிற ஒரு க்ரீமை உருவாக்கிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஜாதியை நாங்கள் ஒழிக்க போகிறோம், ஜாதி இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு தொடர்ந்து இந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒன்றிணைச்சு இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த பண்பாட்டு மையம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம். இது உண்மையாலுமே ஜாதியை ஒழிக்க இவங்க பண்ணுறாங்களா, இல்லை இன்னும் இவங்க ஜாதியை ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே நம்ம இந்த ஒரு பாட்டின் மூலியமாக நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி யார் இந்த இசைவாணி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிக் பாஸில் உள்ளே போய் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் இந்த இசைவாணி அப்படிங்கிறவங்க. இவங்க பேசிக்காக ரிலீஜியஸ்டிக்காக பார்த்தால் இவங்க ஒரு கிறிஸ்டியனாக இவர் பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அதில் இயேசுவை விட்டுறாதீங்க, குடிச்சிட்டு படுத்து கிடப்பான், நோய் இருக்கும் உடம்புல, பொம்பளை பின்னாடி போவான், இப்படிலாம் போகிறவங்க கூட இயேசுவை விட்டுறாதீங்க அப்படின்னு பாடல் பாடி கிறிஸ்டியானிட்டியை வளர்த்தவங்க தான் இந்த இசைவாணி அப்படிங்கிறவங்க. சரி, இப்போ இவங்க இந்த பாட்டில் வார்த்தை சொல்கிறாங்க, நான் பெரியாரின் பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, பெரியாரை பற்றியும் உண்மையாலுமே பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு பெரியாரை தப்பாக பயன்படுத்துவதற்கு எண்ணம் வராது. நம்ம ஓப்பனாக பார்க்கணுன்னால் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை உண்மையாக ஃபாலோ பண்ணுறவன் இன்னும் ஒரு சமூகத்தை இழிவாக பேச மாட்டான். பெரியாரோட கருத்துக்களை நிஜமாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறவன் இன்னும் ஒரு மதத்தை இழிவாக பேச மாட்டான். ஸோ எங்கேயுமே அவர் என்னென்னா அடுத்த மதத்தை இழிவாக பேசின ஒரு சொல்ல மதத்தை ஃபாலோ பண்ணுறது. அவர் இன்னொன்று விஷயம் பார்க்கணும், பெரியாரை பொறுத்தளவுக்கு இந்து மதத்தை அவர் தப்பாக இழிவா அப்படி சொல்ல, அவர் பிராமணர்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணார். பிராமணர்கள் இந்து மதத்தை வைத்துக்கொண்டு உங்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னார். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பார்த்தால் அது உண்மைதான். இந்து மதம் அப்படிங்கிற மதத்தை உருவாக்கி பிராமணர்கள் இங்கே மற்ற சமூக ரீதியாக கேஸ்ட் ரீதியாக மற்றவங்க அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் எங்கேயுமே அவர் அந்த அடுத்த மதத்தை இழிவாக பேசு, அடுத்த மதத்தை கேவலப்படுத்தின சொல்ல. இப்போ உண்மையாலுமே பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி கிறிஸ்டியனாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களே, அதாவது ஒரு பர்டிகுலர் நபர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னால் தட் இஸ் பிகமிங் ட்ரெண்டு. நான் பெரியாரிஸ்ட்டு, இந்த அம்பேத்கரிஸ்ட்னா இட் பிகம்ஸ் ட்ரெண்டு. ட்ரெண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கும் நினச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கண்டமேனிக்கு பண்ணுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த அடிப்படை சித்தாந்தத்துக்கு அகைன்ஸ்டாகவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதற்கு வலியுறுத்தும் வகையிலும் எரியத்தை எண்ணெய் ஊற்றின வகையிலும் இங்கே பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று ரஞ்சித், இன்னொன்று திருமாவளவன். ரெண்டு பேரும் ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்க. நான் சொல்கிற மக்களே, சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பேசுவோமே. ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னால் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு டெத்து ஏற்பட்டுருச்சு. அப்போ டெத்தை பற்றி நீங்கள் மறந்துட்டு வேறு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டெத்துலேயே மூழ்கி போனால் யூ கோ டு டிப்ரெஷன் சொல்லலாம் டாக்டர் சொல்லலாம் வச்சுக்கோங்க. டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் போயிட்டு இதை பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு டெத்து விழுந்துச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சிரிச்சு பேசிட்டு உட்காந்துருப்பீங்களா, இல்லை வேறு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஒரு இறப்பை மறப்பதற்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு டெத்து வந்துச்சா உடனே அந்த வீட்டில் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இறப்பு, அந்த இறந்தவர்களுடைய துன்பம், அந்த துக்கம் அப்படிங்கிறது மறையணுன்னால் திருமணத்தில் கொஞ்சம் மறைய வாய்ப்பு இருக்குது, மற்ற 10 பேர் வருவாங்க, சந்தோஷமாக நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதே தான் இங்கே கதையும். நாங்கள் வந்து கேஸ்ட்லெஸ் பீப்புளு அப்படின்னால் 2 விஷயம் இங்கே எவ்வளோ முரண்பாடு இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நாங்கள் கேஸ்ட்டே ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணோம், ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்க, தேவைன்னு நிற்பாங்க. இங்கே நான் எல்லாருமே சொல்கிற மக்கள், தலித் சமூகத்தை மட்டும் கிடையாது, நாங்கள் சாதியை ஒழிப்போன்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே, இன்ஃபேக்ட் தலித்தை அதிகமாக சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. ஜாதியை ஒழிக்க என்ன பண்ணோம், அப்போ யூ ஷுட் நாட் ஃபாலோ எனி கேஸ்ட். அப்போ எங்கே அந்த கேஸ்ட்டுக்காக வரக்கூடிய எந்த ஒரு சலுகையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இவங்க தான் ஆணித்தரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. எப்படி ஜாதி நீங்கள் ஒழிக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இங்கே ஜாதி ஒழிக்கப்பட முடியுமான்னு கேட்டால் ஜாதி இங்கே ஒழிக்கப்படவே முடியாது. ஜாதியால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை மட்டும்தான் ஒழிக்கணும் நீங்கள் சொல்லணும். அப்படி ஒழிக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஒரு சிஸ்டம்குள்ளே அந்த லாபிக்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வரணும். அப்போது அதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் யோசிக்கக்கூடாது, நீங்கள் அதை பற்றி ஃபாலோ பண்ணக்கூடாது. மறுபடியும் நாங்கள் ஒடுக்கப்பட்டவங்க, தலித் சமூகம், நாங்கள் பிற்படுத்தப்பட்டவங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் தலித் சமூகம், ஆனால் நான் கேஸ்லெஸ் பீப்புள். எவ்வளோ முரண்பாடுன்றதை பாருங்கள். இப்போ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்ட்டை ஒழிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ரஞ்சித் மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் அப்படிங்கிறதை வைத்து கொண்டு தான் அவர்களாக கட்டிட்டு உட்காந்துருக்காருன்றதை பார்க்கணும். இந்த நபர்கள், அதாவது தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேஸ்ட்டை ஒழிக்கணும்னா வெளியே அந்த எண்ணங்களை ஒழிக்க வேண்டும். அந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தீய சக்திகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், சமூகத்துக்கு நீங்கள் மிங்கிள் ஆகணும். அப்போ தான் கேஸ்ட்டை ஒழிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் மற்ற கேஸ்ட்டை எதிர்ப்பேன், ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவேன், மற்ற சமூகத்தை எதிர்ப்பேன், மற்ற சடங்குகளை எதிர்ப்பேன், மற்ற மதத்தை சடங்குகளை எதிர்ப்பேன் நீங்கள் பேசினால் அது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கேஸ்ட்டை ஒழிக்க பிளான் பண்ணுறீங்களா, இல்லை நான் திருப்பி எதிர்க்கிறது தான் ஏன் கேஸ்ட்டை நான் ஒழிக்கிறதுக்கு பிளானிங் நினச்சிக்கிறீங்களா? எவ்வளோ ஒரு முரண்பாடான கேவலமான என்னன்றது நீங்கள் பார்க்க வேண்டும் மக்கள். உண்மையாக சொல்லப்போனால் இந்த இசைவாணி மாதிரி ஆட்கள் நல்ல குரல் வளம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்கனால் கானா பாட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பாட முடியும், அதை பாட்டு போயிடலாம். எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை பாடணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு முறை இப்போ இந்த பாட்டு பாடினது 2019 பாடப்பட்ட பாடல். இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு வருஷமும் மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, ஒரு இசை நிகழ்ச்சி உருவாக்குறாங்க. அதில் ஒரு டைமும் இந்த இசைவாணி இதே பாட்டை பாடுறாங்க. ஸோ இந்த பாட்டை மறுபடியும் பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்கள் திரும்ப பாடுறீங்க? இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமயத்தில் 2019 சமயத்தில் பாட்டு பாடப்பட்ட பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் சபரிமலையில் பெண்கள், எல்லா வயது பெண்களும் உள்ளே செல்வதற்கு அந்த ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதற்காக பாடப்பட்ட பாடல் நீங்கள் சொல்கிறீங்கனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன் இந்த பாட்டை பாடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். சபரிமலையில் அனைத்து வயதுனவர்களும், அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஐயம் சாரி ஐயப்பா அப்படிங்கிறதுல சில வடிகள்லாம் வரும்பொழுது இனிமேல் ஒடுக்க வைக்க முடியாது, என்ன நீங்கள் ஐயப்ப கோயிலோட சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை சொல்கிறாங்க, ஐயப்பன் கோயிலில் பெண்கள் வரக்கூடாதா, தீட்டுப்பற்றுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க அந்த பாடல் வரிகளில். நம்ம இதை உத்து பார்க்க வேண்டும் மக்களே. அதாவது ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது பல இடங்களில் பல கோயில் இருக்குது. இங்கே அடையாறு ஐயப்பன் கோவில் இருக்குது, அங்கே அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுகிறதா? கிடையாது. அதே நீங்கள் கேரளாலே நீங்கள் போங்க, கேரளா போனீங்கன்னா கேரளாவில் நிறைய ஐயப்பன் கோயில் நீங்கள் சபரிமலைக்கு போய் நீங்கள் கும்பிட போகும்போது வழியில் 3 கோயிலுக்கு நீங்கள் போவீங்க. ஒன்று குளத்துப்பிழை, அச்சங்கோயில், ஆரியங்காவ். இங்கே எல்லாமே அனைத்து வயது பெண்களும் வரலாம். அப்போ சபரிமலைக்கு மட்டும் ஏன் இது போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப கொச்சையாக இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு அவங்க கொச்சப்படுத்தி கொண்டு போயிட்டு அதை வச்சு இங்கே ட்ராமா ப்ளே பண்ணிட்டு அர்ஜெண்டா ப்ளே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயதினரும் உள்ளே போகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்ட வழக்குடைய பின்புலத்தையும் அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டுச்சு எனக்கு தனி வீடியோ நான் போடுற மக்களே. I'll give you a small clips. இது ஃபஸ்ட்டு டிவிஷனல் பெஞ்ச் ஆஃப் கேரளாவில் ஒரு தனி நபரால் போடப்பட்ட ஒரு வழக்கு. என்ன போடப்பட்டதுனால், சபரிமலையில் நிறைய விவிஐபிஸ்க்காக தங்குறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க, சில பெண்கள் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அது எங்கள் இந்த கஸ்டமுக்கே எதிராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வழக்கு போடுறார்.
அந்த டிவிஷனல் பெஞ்ச் ஆஃப் கேரளா போடப்பட்ட வழக்கு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு மாறி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்குமெண்ட் போச்சு, இந்த தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க, நான் தனி வீடியோ நான் போடுற மக்களே. பட் மோரோவர் பிஃபோர் தட் இதே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்காடிட்டு இருந்த சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா, எல்லா வழக்கிற்கும் ஃபெமினிசம் தாட்டையும் கேஸ்ட் தாட்டையும் உள்ளே கொண்டு திணிக்காதீங்க. ஒரு சில கோயில்களில் ஒரு சில ஆகம விதிகள் ஃபாலோ பண்ணப்படுது, ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணப்படுது, அதை மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபெமினிசம் தாட்டையும் கேஸ்ட்டை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகளால் திட்டப்பட்டது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் பேசக்கூடிய நபர்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக உள்ளே வந்தாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள்லாம். இப்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவங்க பெரியாரின் பேத்தி அப்படின்னா சாமியே கும்பிடக்கூடாது. ஆனால் இவங்க கிறிஸ்டியானிட்டி கும்பிட்றாங்க, கிறிஸ்டியானிட்டி பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஹிந்துவிசமில் ஐயப்பனுடைய தாட்ஸை பற்றி, ஐயப்பனுடைய கஷ்டம் பற்றி, இந்த கோயிலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஜென்ரலாகவே ஐயப்பங்களுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரினா ஒரு தாட்டை திணிக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு தாட்டு. ஐயப்பன் கோயில் எல்லாத்துலேயுமே, இன்ஃபேக்ட் சபரிமலை கீழே ஒரு 15-20 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய மற்ற கோயில்களுக்கும் எல்லா பெண்களும் வயது பெண்களும் போகலாம். நான் கேட்குற மக்களை, இதே கேரளாவை எடுத்துக்கலாம். இதே கேரளாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தொகுத்துருக்காங்க. எப்படி தொகுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு சில கோயில்களுக்கு ஆண்கள் வரக்கூடாது. இது இருக்குது மக்களே, ஆண்கள் வரக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் சீசன். அப்போ இன்ஃபேக்ட் அந்த 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 சம்பவம் நடக்கும் பொழுது, அந்த ஒரு சடங்கு நடக்கும்பொழுது, திருவிழா நடக்கும் பொழுது அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டையே அவங்க பேன் பண்ணுவாங்க. அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டுக்குமே ஆண்கள் வராமல் பார்த்துப்பாங்க. பெண்கள் மட்டும் அவர்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் இங்கே சாமி கும்பலான்ட்டு ஒரு கஷ்டம் இருக்குது. ஒரு சில கோயில்களுக்கு ஆண்கள் மட்டும் வரணும், பெண்கள் வராமல் இருப்பாங்க. ஒரு சில கோயில் 2 பேரும் போவாங்க. ஒரு சில கோயில்களில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வரலாம், பட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி கேரளாவில் அந்த காலத்தை பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. இது பிரித்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை சின்ன வயசில் நம்ம கேட்ட கதையை நான் ஒன்று சொல்ல விரும்புகிற மக்களே. சபரிமலையை பொறுத்தளவுக்கு இப்போ தான் சின்ன பாதை, பெரிய பாதை, 2 பாதை இருக்குது. ஒன்று நீங்கள் பார்த்தா தெரியும், இந்தியாவில் எந்த கோயிலுக்குமே இப்படி ஒரு மலைக்கு மேலே அதுவும் ரொம்ப ஒரு ஸ்டீப்பான பாதையில் நடந்து போய் சுற்றி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது. யூரின் போகிறதுக்கோ இல்லை பாத்ரூம் போகிறதுக்கோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பெருசாக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மலைப்பாதையில் நடந்து போய், இன்ஃபேக்ட் இப்போல்லாம் சின்ன பாதை போகிறாங்க, ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். பெரிய பாதை போவாங்க, 48 மைல் நடந்து போகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாள் ஆகும் அவங்க கோயில் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த சமயத்திலேயே போடப்பட்ட ஒரு ஃபாலோ பண்ணப்பட்ட கஷ்டம் இந்த கஷ்டம். இது 2 ஆஸ்பெக்டில் பார்த்துடலாம். ஒரு ஆஸ்பெக்ட் லாஜிக்கலாக பார்க்கலாம், இன்னொரு ஆஸ்பெக்ட் இவங்களுடைய ரிலேஷன் வைஸ் பார்க்கலாம். லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த 48 மைல் அப்படிங்கிறது கடந்து போகும்பொழுது இங்கே பம்பையோடைய நதிக்கரையை ஓரமாகவே நடந்து போவாங்க. அது அவங்க தெரியும், இப்போ இவ்வளோ கிலோமீட்டர் நடந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. இங்கே எல்லாருடைய இருமுடி கட்டு போவாங்க. இருமுடி கட்டு போகிறது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் அரிசி இருக்கும், நெய் இருக்கும். நெய் தேங்காய்க்குள்ள வச்சுருப்பாங்க. அதில் பருப்பு கொண்டு போவாங்க. அங்கங்கே சில பேர் யானை கொண்டு வருவாங்க. யானைன்னா அந்த கிண்ணம் கொண்டு வருவாங்க, தவளை கொண்டு வருவாங்க. அந்தந்த இடங்களில் நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் போகிறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கோ பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கஸ்டம் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி தான் அவங்க 48 மைல் நடந்து மேலே போவாங்க. இந்த இடங்களில் சின்ன குழந்தை, அதாவது ஒரு வயதுக்கு வருவதற்கு முன்பு உள்ள பெண்கள் வந்தாங்கனால் அவர்கள் ஓரளவுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் அவங்க யூரினரி பாஸ் பண்ணலாம். வயதானவர்கள் வந்தாலுமே கொஞ்சம் மறைவாக நின்று அஜென்ஸ் நின்று பண்ண வச்சிடலாம். பட் இந்த வயதானவர்கள் இல்லாமல், சின்ன பசங்களாக இல்லாமல் இடைப்பட்ட ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்தாங்கனால் இதில் எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இந்த வயதுவர்கள் இங்கே வர வேண்டாம், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட இது செய்யப்பட்டதாக நமக்கு ஹியர்சே நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பெருசாக கிடையாது கீழே. அதனால் இருக்கிறதுனால அந்த பெண்கள் இங்கே வந்தால் சங்கடமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்கும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் பார்க்க வேண்டும் மக்களே. ஏன்ஷியன்ட் டைமில் நம்ம கல்லை வச்சு மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்களாக இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண்கள்லாம் வேட்டைக்கு போகிற சமயத்தை நான் சொல்ல வரேன். வேட்டைக்கு போன ஒரு எரா டைம், அந்த எரா நான் சொல்ல வரேன், ஸ்டோன் ஏஜ் டைமில்.
அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மென்சஸ் டைம் இருக்கும் பொழுது பெண்களை வேட்டை கொண்டு போக மாட்டாங்க ஆண்கள். இது ஏன் சொல்லப்பட்டதுனால் அந்த பீரியட்ஸோடைய வாசனைக்காக காட்டு விலங்குகள் ரொம்ப ஈஸியாக வந்து இவங்களை வந்து கொன்றும் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த வாசனை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த பெண்களை வீட்டில் வச்சுட்டு போவாங்க. அதற்கு பாதுகாப்பாக அரணும் செஞ்சுட்டு போவாங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சமயத்தில் என்ன தான் கால்குலேட் பண்ணி வந்தாலும் அதை மீறி வந்துடுச்சு, பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பெண்கள் எங்கே போய் அவங்க சுத்தப்படுத்திக்க முடியும்? இது வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்ற தாண்டி காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு சில காட்டுப்பகுதி 48 மைல் நடக்கிறப்ப சொல்கிற மக்களே ரொம்ப ஈஸியாக புலியும் கரடியும் உலாவிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்து 48 மைல் போகிறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. பட் அந்த காலத்தில் போனவங்களை பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி ரொம்ப அடர்ந்து இருந்துச்சு, டென்ஸாக இருந்தது. அந்த சமயத்தில் ரொம்ப ஈஸியாக காட்டு விலங்கு வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். அப்போ இந்த பீரியட்ஸ் வாசத்துக்கு விலங்குகள் வந்து அடித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கூட இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள் நிறைய நமக்கு ஞாபகம் வருகிறது. இது வந்து நான் லாஜிக்காக நான் சொல்கிறேன் இந்த கதையை, இந்த விஷயங்களை லாஜிக்காக சொல்லப்பட்ட நான் சொல்கிறேன் மக்களே. ட்ரெடிஷ்னலாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்துப்புழை அப்படிங்கிறது ஐயப்பனுடைய கோவில். அதில் வந்து குழந்தை வடிவில் ஐயப்பன் இருப்பார். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு குழந்தை பாக்கியம் வேணும் வேண்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆரியங்காவும் அச்சங்கோயிலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து திருமண வடிவில் ஐயப்பன் இருப்பார். அங்கே வந்து மேரேஜ் ஆகாதவங்க அப்போ அங்கே போய் வேண்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னால் கேரளா ஃபுல்லாக ஐயப்பன் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கடவுளாக பார்க்கப்படுகின்றது. எல்லாத்தையும் மீறி குழந்தை வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு பிரம்மச்சரியம் வேணும் பொழுது, ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்றது போகும்பொழுது தான் இந்த மலைக்கு மேலே போயிட்டு இந்த ஐயப்பன் இருப்பார். அவர் பிரம்மச்சரிய கடவுள். ஸோ இந்த 48 நாள் விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இப்போல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு பார்க்க முடியல மக்களே. பட் நான் சொல்கிறது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விரதம் இருக்கிறப்போ கணவன் மனைவி பக்கத்தில் படுத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு விரதம் இருக்கிறப்போ நார்மலாக ஈச்சம்பாயில் படுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மாதிரி பாய் ஒன்று இருக்கும். அந்த பாயில் தான் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. வடிவேல் ஒரு காமெடி வச்சுருப்பாங்க. அந்த பாயை சுற்றினா திரும்ப சுற்றிட்டே வந்துடும். அந்த பாயில் தான் படுப்பாங்க. பில்லோ வச்சு படுக்க மாட்டாங்க. அவங்க தலைக்கு வந்து துண்டு வச்சு படுப்பாங்க. வீட்டுக்கு வெளியே படுத்துப்பாங்க, வீட்டுக்கு உள்ளே படுக்க மாட்டாங்க. ஸோ மனைவி சமைச்சாலுமே கணவனை 40 நாள் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னால் எங்கள் கணவன் பார்த்தா இவருடைய பிரம்மச்சரியம் தடைபட்டு போயிருமோ அப்படிங்கிறது கூட அவங்க பார்க்காம இருப்பாங்க. அந்த 48 டேஸ் பார்த்திங்கன்னா மேஜராக மனைவியை வந்து பார்க்காம தொடு உணர்வு இல்லாமல் இப்படி தான் வந்து அவர்கள் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களே இன்றைக்கும் இது ஃபாலோ பண்ணப்படுற விஷயம். சபரிமலைக்கு போகும் பொழுது மனைவி கிட்ட கணவர் வந்து போகும்போது நான் போய்ட்டுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க நான் போகிறேன், நான் அப்படி போனால் அங்கே கூட இருந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு கஷ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டது. முகத்தை பார்க்காம போகணும்னு நினைப்பாங்க, போய்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க பாரு நிறைய இடங்களில். அந்த காலத்தாட்கள் தெரியும் இந்த விஷயங்கள்லாம். இப்படியாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு சாம்பிள் விஷயமாகத்தான் இந்த ஒரு கோயில் அமைக்கப்பட்ட ட்ரெடிஷ்னலாக. அந்த இடத்துல இப்போது உதாரணத்துக்கு வயதான பெண்களும் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பாங்க. பீரியட்ஸ் முடிஞ்ச பெண்கள் அவங்க அப்படியே சன்னியாசியாக வாழ்ந்துறதுக்கு அங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை கடைபிடிக்க ஆசைப்படுறவங்க இருக்குது. சின்ன குழந்தைகளும் பிரம்மச்சரியம் கடைபிடித்து பிரம்மச்சரியம் நல்லா இருக்கே, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு கூட பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு மனித வாழ்க்கையும் 4ஆக பிரிப்பாங்க ஆஸ் பர் த ஹிந்துவிசம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இல்லை பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது தான் அந்த கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா செக்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை கடைபிடிக்கிறது பிரம்மச்சரியம். அடுத்தது கிரகஸ்தன் அப்படின்னால் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் இன்வால்வ் ஆகி அவங்க குடும்பத்தில் வாழ்க்கையை நடத்துறது. அடுத்து வானப்பிரஸ்தம் அப்படின்னால் குடும்ப வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வனத்துக்கு போய்ட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கிறது. அடுத்தது சந்நியாசம் அப்படிங்கிறது தான் மனைவி இறந்ததற்கு பிறகோ இல்லை கணவன் இறந்ததற்கு பிறகோ அவங்க சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்து போகிறது. இதில் வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக இந்த ஒரு ட்ரெடிஷன் கஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுகிறது. இந்த ட்ரெடிஷன் கஸ்டம்னால தான் அந்த வயது பெண்கள் இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு இது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதுனால மட்டும்தான் இது உருவாக்கப்பட்டதாகவும் ஒரு ட்ரெடிஷன் சொல்லப்படுகின்றது. இது எதுவுமே ரஞ்சித்துக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது.
அவங்கள பொறுத்தளவுக்கு, அவங்களோட ட்ரூப்பை பொறுத்தளவுக்கு இந்த 2 விஷயம் இங்கே அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜாதி எதிர்க்கிறேன் இல்லை ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தே டூ அ ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் ஜாதியை ஒழிக்கிறீங்க இல்லை ஜாதியை எதிர்க்கிறீங்க அப்படின்னால் இன்னொருத்தவன் ஜாதியோ இல்லை இன்னொருத்தவனுடைய மதத்தையோ நீங்கள் இழிவாக பேசக்கூடாதுன்றது இவங்களுக்கு சுத்தமாக புரியாத ஒரு விஷயம். அடுத்தது மதத்தை எதிர்க்கிறேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, இவங்க கிறிஸ்டியானிட்டி எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, ஹிந்துவிசம் மட்டும் எதிர்க்கிறாங்க. எங்கேயுமே உங்களுக்கு இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஜெய்பீம்னு சொல்லக்கூடிய உங்கள் அம்பேத்கர் அவர்களே பார்த்தீங்கன்னா, நீ மதத்தை ஃபாலோ பண்ணாத, இல்லை எந்த மதத்தினா ஃபாலோ பண்ணு, இல்லை மல்டிப்புளாக ஃபாலோ பண்ணு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, எதனா பண்ணு, ஆனால் அடுத்த மதத்தை நீ புண்பட்டு பேசாதன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். இவங்க அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவானுங்க, ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. அம்பேத்கர் ஃபோட்டோ மட்டும் போட்டுக்கணும், கடை ஜெய்பீம்னு சொல்லணும். இந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்கின்றது. இதில் ஒரு பக்கம் ரஞ்சித்துக்கும் அது இருக்குது, இன்னொன்று திருமாவளவனுக்கும் அது இருக்குது. திருமாவளவனும் ரஞ்சித்தும் இவங்க ஜாதியை ஒரு அரணா அமைச்சுக்கிட்டு, தலித் சமூகம் அப்படின்னு அரணா அமைச்சுக்கிட்டு, அம்பேத்கர்ன்ற அவர், பெரியார்ன்ற இவர் 2 பேரையும் வச்சுக்கிட்டு, இவங்களுடைய சித்தாந்தத்தையோ இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இஷ்டத்தை தான் பண்ணுவேன், ஆனால் இவங்கள ஃபோட்டோ நான் வச்சுப்பேன். வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அம்பேத்கரிஸ்டோ பெரியாரிஸ்டோ ஆகாத மக்களே. இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில், சப்போஸ் ஒருத்தவனுக்கு ப்ரூஸ்லியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான் அப்படின்னால், ப்ரூஸ்லி மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்பட்றான் அப்படின்னால், ப்ரூஸ்லியோடைய படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் கும்பிட்டா ப்ரூஸ்லி ஆகிட முடியாது. அவருடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணால் அவரை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்னஸ் இருக்கணும், அண்டு பஞ்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், கிக் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் ப்ரூஸ்லி ஆக முடியும். அதே மாதிரி நான் அம்பேத்கரிஸ்ட்டுன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண தெரியணும். பெரியார் சொன்னால் மட்டும் பத்தாது, சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண தெரியணும். இவங்கெல்லாம் எதையும் ஃபாலோ பண்ணாத ஆட்கள். ஆனால் பேருக்கு தேசிய அம்பேத்கர், தேசிய பெரியார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தலித் சமூகத்து மக்களை இன்னும் இழிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஆள் ரஞ்சித் மற்றும் திருமாவளவன். உண்மையாக சொல்கிற மக்களே, தலித் சமூகத்தை முன்னேற்ற நினைக்கிறவன் முதல்ல நீ ஏன் தலித் நான் சொல்லிக்கிறேன், ஏன் ஒடுக்கப்பட்டவன் சொல்லிக்கிறேன், நீ ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல 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 நீ அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்க. ஏன் சொல்கிற, நீ சொல்லாமல் இரு, வெளியே வா, உலகத்தை பெருசாக பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய, இதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய, இதை வச்சு கல்லா கட்டக்கூடிய ஆட்களான ரஞ்சித் திருமாவளவன் ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா நீ ஒடுக்கப்பட்டவன். தலித் சமூகம் ஒடுக்குனாங்க, உன்னை அடக்குனாங்க, உன்னை முடுக்குனாங்க, நீ திருப்பி அடக்கு, திருப்பி அடி இப்படின்னு ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விடுற வேலைலாம் சூப்பராக பண்ணக்கூடிய ரஞ்சித் மற்றும் திருமாவளவனை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாரும் உருப்பிடவே முடியாது. வாழ்க்கைப்பட தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நான் ஒடுக்கப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன். எப்பா நீ சொல்லிட்டே தான் ஒடுக்கப்பட்டு நினச்சி தான் உட்காந்துருப்ப. நீ ஒரு விஷயத்த மறக்க நினைக்கிறேன்னா முதல்ல அந்த வெளியே வர நினைக்கணும். அதுதான் இங்கே ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இவர்கள் இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, நான் ஒடுக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவனை ஒடுக்குறது, அடுத்தவனை எதிர்த்து பேசுகிறது. இப்போ இவர் சொல்கிற சேகர்பாபு சொல்லியிருக்காரு, நான் நடவடிக்கை எடுப்போம் இசைவாணி மீதுன்றாரு. எங்கே எடுத்தார்? இவ்வளோ எடுத்தாரா? இப்போ வரைக்கும் எடுத்தாரா? எடுக்கலை. இதே மற்றவர்கள், இதே பிஜேபியை சார்ந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஒன் ஆக்ஷன் பறக்கும். இசைவாணி மீது நோ ஆக்ஷன். இன்று வரை எடுக்கவில்லை. நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அட்லீஸ்ட் வார்னிங் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிற மக்களே, ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்து கொண்டு இவர்கள் அந்த தலித் சமூகத்து ஆட்கள் புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு அவங்களை வைத்து திருமாவளவனும் ரஞ்சித்தும் தே ஆர் டூயிங் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித் சமூகம் அல்லா ஜாதியினர்கள், அப்புறம் ஹிந்துஸ். ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவதை எந்த அம்பேத்கரும் சொல்லவில்லை, எந்த பெரியாரும் சொல்லவில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அம்பேத்கருடைய பேரையும் பெரியார் பேரையும் கெடுக்காதீங்க. அவங்க 2 பேரும் விட்டுருங்க, பாவம் அவங்க 2 பேரும். நீங்கள் உங்கள் பேர் வச்சுக்கோங்க, ரஞ்சித் திசம் வச்சுக்கோங்க, திருமாவளவன் வச்சுக்கோங்க, வச்சுட்டு என்ன வேணா பண்ணுங்கள்.
டோன்ட் யூஸ் பெரியார் அம்பேத்கர்ஸ் நேம், ஸ்பாயில் பண்ணாதீங்க. பட் இவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே கூட தலித் சமூகத்து மக்களை அவனை மேம்படுத்துகிறேன், மேலே கொண்டு வரேன், புரட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு எந்த விஷயமும் பண்ணுறது கிடையாது. எல்லாரையும் இன்னும் கிணத்தை தள்ளி விட்டு உட்காந்துருக்காங்க. டு பி ஃப்ராங்க் மக்களே, இசைவாணி செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு. இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி பேச உங்களுக்கு எந்தவித சுதந்திரமும் யாரும் கொடுக்கவில்லை, கான்ஸ்டியூஷனை கொடுக்கவே இல்லை அந்த விஷயத்தை. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இவங்க சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னால், அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் சபரிமலைக்கு போனால் என்ன, போவாட்டி என்ன? இது எதுவுமே தெரியாமல் இன்னொரு மதத்தை நீங்கள் இழிவுபடுத்தி பேசியது மிகப்பெரிய தவறு. இதற்கு சப்போர்ட் பண்ணிய ரஞ்சித் அவர்களும் மிகப்பெரிய குற்றவாளி. அண்ட் அந்த ரஞ்சித் இதை பண்ணுறதே பர்பஸாக தான் பண்ணிட்டுருக்காரு, நாட் அன் ஆக்சிடெண்ட். இட்ஸ் அ ப்ராப்பர் வெல் பிளான்டு திங் தான். இதற்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்களே ஆனால் நிச்சயமாக இதை வச்சு இன்னும் 10 பேர் கிளம்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மதத்தை இழிவுபடுத்தியோ ஒரு ஜாதியை இழிவுபடுத்தியோ பேசுவது அப்படிங்கிறது இங்கே யாருக்கும் கொடுக்கப்படுற ப்ரிவிலேஜ் கிடையாது. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலித் சமூகம் அப்படிங்கிற ஒரு போருக்குள்ளே உள்ளே போய் விழுஞ்சிக்கிட்டு இவர்கள் மற்றவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். இதுவும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது தான். இப்போ இவங்களுக்கு எந்த விதமான உரிமை அதை கிடையாதுன்னு சொல்லிக்க விரும்புகிற மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.